இன்றைக்கு வந்து ஆட்டு விலா முள்ளு கறியோட வந்திருக்கிறேன். அதுக்கு வந்து இதில் ஒரு மண் சட்டி எடுத்து வச்சு அடுப்பை வந்து நம்ம ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து விலா முள் இருக்குது. ஆட்டிறைச்சி விலா முள் 1 கிலோ சரியாக இருக்குது. இப்போ இதை இந்த சட்டியில் போடுங்க. இதில் வந்து வெங்காயம் இருக்குது, ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இதை இதில் போடுங்க. வந்து பச்சை மிளகாய் இருக்குது, உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது, 2 காம்பு கருவேப்பிலை, இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ரம்பை இருக்குது, நான் இப்படி பீஸ்ன்னு சொன்னால் 5 எடுத்துருக்கிறேன். இந்த ரம்பையும் இதில் போடுங்க. இதில் வந்து இஞ்சி இருக்குது, நான் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். நல்லாட்டிக்கு சரியாக 20 கிராம் இஞ்சி இருக்குது. இந்த இஞ்சியும் இதில் போடுங்க. இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது, நான் வந்து 6 உள்ளி எடுத்துருக்கேன். எல்லாட்டிக்கு 20 கிராம் உள்ளி இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து ஒரு சின்ன தக்காளி பழம் இருக்குது, சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். எல்லாட்டிக்கு 85 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து மஞ்சள் இருக்குது, டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, உங்களுக்கு தேவைக்கலான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கறி பவுடர் போடுங்க. பட் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது கொஞ்சம் உரைப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்தில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு எண்ணெய் ஒன்றுமே தேவையில்லை, தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. இந்த முண்டிலேருந்து வர தண்ணியிலே இது வந்து நல்லா அவிய விடணும். இந்த அருக்கு இப்படி நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு நான் ஒரு அரை மணித்தியாலம் இதை அவிய விட போகிறேன். இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ சரியாக 10 நிமிஷம் விட்டு நான் 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் கூட்டி இருக்கிறேன். கூட்டி போட்டு இதற்காக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்படி மிக்ஸ் பண்ண பிறகு திருப்பி மூடி போட்டு இன்னொரு 20 நிமிஷம் அவியோடும் இடக்கிட வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு 5 நிமிஷம், ஸோ டோட்டலியா வந்து நான் இதை 15 நிமிஷம் அவிய விட்டுருக்கிறேன். தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரைச்சி முள்ளிலேருந்து நிறைய தண்ணி வந்திருக்குது. உப்பை செக் பண்ணி பாருங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு இன்னொரு 15 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ சரியாக வந்து 22 நிமிஷம் இதில் அவிஞ்சோன்னு இருக்கு. நிறைய தண்ணி வந்திருக்குது இந்த முள்ளிலேருந்து. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் இன்னும் தண்ணி விடலாம். இந்த 22 நிமிஷத்துக்கு பிறகு ஹீட்டை கொண்டு திருப்பி மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மூடி போட்டு இன்னொரு 8 நிமிஷம் அவிய விட போகிறேன். இப்போ சரியாக வந்து 30 நிமிஷம் இதுலேருந்து அவிஞ்சோன்னு இருக்குது. இந்த நான் சொன்ன நீங்கள் இருக்க எண்ணெய் ஒன்றுமே விட தேவையில்லை, தண்ணி எண்ணெய் ஒன்றும் விட தேவையில்லை. இந்த விலா முள்ளில் இருக்கிற எண்ணெயே நிறைய வந்திருக்கு. இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அரைக்கு இப்படி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு இனி மூடாமல் இதை வந்து இன்னொரு 10 நிமிஷம் அவிய விடுவோம். இப்போ 2 நிமிஷமாக இதில் என்ன அவிஞ்சோன்னு இருக்கு. இடக்கிட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் திருப்பி இன்னொரு 8 நிமிஷம் அவிய விடுவோம். சரியா வந்து 10 நிமிஷம் ஆயிருக்குது. டோட்டலியா நான் வந்து 40 நிமிஷம் நான் இதை வந்து அவிய விட்டுருக்கிறேன். இந்த 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ண பிறகு இதுல வந்து மீட் மசாலா பவுடர் இருக்குது, வாசத்தூள். நான் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். இதுல 1 டீஸ்பூன் போடுங்க. இதுக்கு வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து புளிஞ்சு விடுங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இது நல்லா தண்ணி கறியாக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 கப் தண்ணி விடலாம். பட் இது கொஞ்சம் பிரட்டலாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஆட்டு விலா முள்ளில் செய்கிற பிரட்டல் கறி செய்து முடிஞ்சது.